சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, நீ போயிட்டு 200 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ. 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டோ வாங்கிக்கோ. ஆகட்டும். அப்புறம் அண்ணே, போட்டோ எடுத்து கழுவும் போது திரிசாக்கும் தமனாக்கும் வலிக்காம கழுவுங்க. சரி சரி சரி. வரட்டா? ஊருக்கார பயலுக பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும். சின்ராசு, சின்ராசு எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? உன்னை பார்க்கதான் காலையில் தெருத்துரு அலைஞ்சிட்டு இருக்கேன். உன்னையும் பொண்ணையும் காலையில் கடத்துரு பார்த்துட்டியா? உங்க 2 பேரையும் பார்க்கலான்னு வந்தா 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டீங்கயா. நல்ல வேலையா, உன்னை பீச்சிலையா பார்க்க நினைச்சுக்கிட்டு இருந்தையா. அந்த ஆத்தா மகமாயி உன்னை கண்ணில் காட்டிட்டாயா. என்னையா சின்ராசு, இது என்னையா கோலம்? என்னையா ஆளே மாறி போயிட்ட? எங்கயா வேட்டி சட்டையெல்லாம்? என்னையா பேண்ட் சட்டையில மட்டும் ஒரு கோலத்துல நிக்கிற? என்னையா எதுவும் பிரச்சனையா? சொல்லியா. என்ன பத்தி விடுறா. குட்டிமா அப்புறம் இருக்கு. குட்டிமா நல்லா இருக்கா? தங்கச்சிக்கு ஒரு குறையும் இல்லையா? அது நல்லாதான் இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் ஒன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கியா? நீ பாட்டுக்க சொல்லாமலாம் வந்துட்ட. என்ன எல்லாருடைய மனசு சங்கடமா இருக்கியா? ஏயா எதுக்கு அப்படி சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க அனாதையா கிடக்குற? அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? சொல்றா சின்ராசு. நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாதுடா, புரியுதா? நான் ஒரு விஷயம் பண்ணனா அது நான் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன். அது உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல இப்ப நீ என்னை பார்த்த விஷயம் பொன்னிக்கு தெரியக்கூடாது. பொன்னி அங்க இருக்குது, தெரியக்கூடாது. காரணமா தான் சொல்றேன். டேய், நான் வேற வழி இல்லாம தான் இப்ப ஊருக்கு வந்துருக்கேன்னா. சரி, சொத்தெல்லாம் வித்துதான் குட்டிமாக அந்த வீடு திருப்பி கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுதான் குட்டிமா அந்த வீட்டுல இருக்காது. இன்னொரு பக்கம் பொன்னியும் நல்லா இருக்கணும். சில காரணத்துக்காக தான் நீங்க வந்திருக்கிறேன். டே, இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்காத. ஆனா இன்னொன்னு, இப்ப நான் உன்கிட்ட சொல்ல வச்சுலாம் நீ குட்டிமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது. ஏமான சத்தியம்டா சொல்லாதரா. என்னடா சத்தியம் பண்ணிக்கிட்டேன்? நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் ஏதாவது சொல்லுவேனா? என்னைக்காவது உன் பேச்ச மீறி நான் பேசியிருக்கேனா? அதெல்லாம் விடியா. நான் உன்னை எதுக்கு தேடி ஒன்று வந்த விஷயத்த சொல்லிடுறேன்யா. கடற்கரையில் வச்சுதான் உனக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு தங்கச்சி துளசி கனவு கண்டுச்சியா. அதனால துளசி அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா. உடனே போய் ஜோசியரை போய் பார்த்து அவர் கொடுத்த மந்திரிச்சக்காரையும் எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்து விட்டுச்சியா. அதை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துடணும் தாயா என்ன அனுப்பிச்சது. அதுக்காக அனுமார் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். இந்த புரியா, அதை எடுத்துடுறேன். கைய கட்டியா? சின்ராசு, இந்தயா. சின்ராசு, இதை பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டை சாமி படுத்துக்கு முன்னாடி வையா. உனக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதியா. அப்பாடா, துளசி கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். நான் துளசி கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டியா. சரி, டே பொன்னி இந்த கடையில பைய வச்சிருச்சு. நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க என்ன வந்துடுறேன். நான் இருக்கேன், நீ போய் ஊத்துறேன்டா. பாடே, நல்ல விளைகடா. சின்ராசை பார்த்தாச்சு.